புதுமை பித்தனின் சிறுகதை சாளரம். அடையார் பஸ் மயிலாப்பூருக்கு வந்து கொண்டிருக்கிறது. பஸ்ஸுக்குள் இருந்த மங்கிய பல்பு வெளிச்சம் இருட்டை எடுத்து காட்டுகிறது. பிரயாணிகளின் முகமும் மார்பும் தவிர வேறொன்றும் தெரியவில்லை. டிக்கெட் ப்ளீஸ் என்று கத்தினான் கண்டக்டர். இந்தாப்பா மயிலாப்பூருக்கு ஒன்று என்றார் நரைத்த தாடியுடைய ஒரு கிழவர். சார், நீங்களா? எங்கிருந்து இந்த இருட்டில் என்றார் ஒரு உச்சிக்குடுமி. பெசன்ட் அம்மையாரின் மரணத்தை குறித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அம்மையார் ஆவி உலகிலிருந்து தந்த ஆசி மொழிகள். ஹா, என்ன அருள்வாக்கு என்று பதில் சொன்னார். ஒரு மதமும் பின்பற்றாத ஒரு ஸ்திரீ, அவள் போனதே நல்லது என்றார் ஓர் அரை மீசை பாதிரியார். உமக்கென்ன தெரியும்? அம்மையாரின் சாவு இந்தியாவுக்கல்ல, இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்லி ஏற இறங்க பார்த்தார் அந்த தியாசபி கிழவர். ஆனால் அவர் இத்தனை நாள் படுத்த படுக்கையாய் என்று ஒரு இருள் பிழம்பு பேச ஆரம்பித்தது. அப்படி கிடந்து போனாலும் பரவாயில்லை, ஒரு சமாதானமாவது இருக்கும். இன்றைக்கு மத்தியானம் பாருங்க, ராயப்பேட்டையில் ஒரு புது வீடு கட்டுறாங்க. பாருங்க, தூண் கல் தூண் தூக்கி நிறுத்தப்ப கீழே ஒரு ஆள், மேலே பாருங்க பொத்தென்று விழுந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்குள்ள பாருங்க ஆள் டன், தீந்து போட்டான் என்றார் ஒரு பாருங்க பேர்வழி. என்ன என்ன எங்க? ராயவரத்திலையா? யாரு? எந்த தெரு என்று ஆத்திரப்பட்டார் மூட்டையை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்த ஒருவர். இல்லைங்க, ராயப்பேட்டையில் இல்லைங்க, பாருங்க அவன். ஓ சரிதான், ராயபுரமாக்கு என்று கேட்டேன், நமக்கு அங்கேதான் என்றார் அந்த மூட்டைக்காரர். இறந்தவர் யார் என்று கேட்டார் உச்சி குடுமியார். அவன் பறையனுங்க, பாருங்க அவன். இதற்குத்தானா? அன்னைக்கு பேப்பரில் சார், நீங்கள் பார்த்தீங்களா? குற்றாலத்தில் திடீரென்று வெள்ளம் வந்து ஆட்களை அடித்து கொண்டு போய்விட்டதே. நம்ம சேஷன் நேற்று அங்கிருந்து தான் வந்தான். 6 பிராமணர் கூட போயிட்டாலாம் என்று மீண்டும் விஸ்தரித்தார் உச்சி குடுமி. பாப்பான்னா என்ன, பறையன்னா என்ன, சாவில விதி கொண்டு போய் தள்ளிற்று என்று சொல்வீர்கள். இதற்கு என்ன சொல்லுகிறது? நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கிளார்க், மாதம் ரூபாய் சம்பளம், கல்யாணமாகி 3 மாதங்கள் கூட ஆகலை. நேற்று ஆஃபீஸிலேருந்து வந்தான், என்னமோ மார்பு வலிக்கிறாப்புல இருக்குன்னு உட்கார்ந்தான், அவ்வளவுதான் என்றார். இதுவரையும் பேசாத ஸ்தூல சரீரி. எங்கே எங்கே என்றார்கள் 2 பேர். இங்கேதான், பஸ்ஸருக்கு பக்கத்தில் அவன் வீடு. என்ன, நம்ம கிருஷ்ணபிள்ளையா? போயிட்டானா? ஆளை பார்த்தா பிரம்ம கலை அப்படியே முகத்தில் ஜொலிக்கும் என்றார் அந்த உச்சிக்கிருமி நண்பர். அவரு கூடவா? பாருங்க, நம்ம கடைக்கு அவர் தான் போட்டார். நல்ல மனிதன், 100க்கு 1. களி முற்றி விட்டது, கொஞ்ச நாளில் உலகம் முடிந்து போகும் என்று மழையில் மாறாத ஒரு சிறு குழந்தை குரல் கேட்டது. நாங்கள் அத்திசையை நோக்கினோம். புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமக்கும் ஒரு சிறு மாணவன், பெரிய தலை, பெரிய கண்ணாடி. எல்லோரும் மௌனமாக அவனையே பார்த்தார்கள். காலம் எல்லாம் அப்படியே புரண்டு கிடக்கு. விலைவாசியோ கேட்க வேண்டாம், எதற்குத்தான் இப்படி போகுதோ என்று தத்துவ விசாரணையில் இறங்கினார் ஒருவர். பஸ்ஸும் மயிலாப்பூர் ஸ்டாண்டில் நின்றது. நாங்களும் இறங்கினோம். தூரத்தில் காந்த வெளிச்சங்களுடன் ஒரு ஊர்வலம் தெரிந்தது. அப்பொழுது நாகஸ்வரக்காரன் மிகுந்த சுவாரஸ்யமாக சாந்தமுலேக் என்ற கீர்த்தனத்தை அப்படியே உருக்கி வாத்து கொண்டிருந்தான். கல்யாணமோ, பெரிய மோக்லா போல இருக்கிறது என்றார் ஒருவர். நாங்களும் அவிழ்த்து உதறின நெல்லிக்காய் முட்டை மாதிரி பிரிந்தோம். இத்துடன் இக்கதை முடிந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம்.